சும்மா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தோமா ஆட்டோவை தொடச்சமா வீட்டுக்கு போனாமான்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்காவது சவாரி வந்தா நல்லா இருக்கு. அண்ணே சொல்லுங்கண்ணே. தம்பி எங்க பாருங்க? இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல ராம்நாடு வரீங்களா? எங்க பாம்பன்ல இருந்து ராம்நாடா? அண்ணே ராம்நாடு பெரிய ஆஸ்பத்திரியில இருக்கு. அண்ணனை பாம்பனை கூட்டு வரணும்பா. ஒரு ராம்நாட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வரணும். ஆமாப்பா. அண்ணே 50 கிலோமீட்டர் கிட்ட வருமே, 1500 ரூபா ஆகும். ஆமாப்பா தெரியும்பா. அண்ணனால பஸ்ல வர முடியாது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வந்து கூட்டிட்டு போப்பா. ஆட்டோல தான் சரியா இருக்கு. கண்ணா லட்டு திங்க ஆசையா. அண்ணே ராம்நாடு வர போகணும். உங்களை போய் இறக்கி விடுறதா இல்ல நின்று கூட்டிட்டு வரணுமா? இல்லண்ணே என்ன பெரிய ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டா போதுண்ணே. 1500 ரூபா ஆகுமே. சரிண்ணே பரவாயில்லண்ணே. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. சவாரியே இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பார்த்தா அரை நாள்ல 3000 ரூபா சம்பாரிச்சாச்சு. ரைட்டு. கையில காசு இருக்கிறதோட மெக்கானிக் செட்ல போய் வண்டியில கிரிச்சு கிரிச்சின்னு சவுண்ட் வந்துகிட்டு இருந்துச்சு. அது போய் பார்த்துட்டு வந்துருவோம் என்னன்னு. அண்ணே சவாரி போகணும். சவாரி எங்க? நீங்க ஆட்டோலாம் வேலை வைப்பீங்களா மெக்கானிக் செட்டு? ஆமா. அது பக்கத்துல இறக்கி விட்டா போதும்ண்ணே. மெக்கானிக் செட் பக்கத்துலயே? ஆமாண்ணே. சரி சரி ஏறுங்க. ஆ. பங்காளி வண்டியில ஏதோ சவுண்ட் கேக்குது, என்னன்னு வந்து பாரியா? என்ன பங்காளி நல்ல வருமானமோ? ஆமா பங்காளி. ஜோசியக்காரர் அன்னைக்கே சொன்னாரு 2026 வந்தா கடகராசி டாப்ல இருப்போம்னு. உனக்கு நல்ல காலம் தான்டா. ஆயில் இல்லாதனால ஹெட் எரிஞ்சு வச்சு ஒரு 25,000 செலவாக ரெடி பண்ணிட்டா வேலை ஆத்து விட்டுரும். கிளங்கும்டா.